வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சாய் டெக் லேப்ஸ் மூலியமா உங்களுக்கு அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு கிளையண்ட்டுக்குமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்குன்னு ஒரு செக்யூர்டு போர்ட்டல் கிடைக்கும் த்ரூ saitechlabs.com மூலியமா. இதுல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ சார் எங்களுக்கே வெப்சைட் இருக்கு சார் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணலாம். நான் உங்க வெப்சைட்லாம் பார்த்துருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்டா இருக்கு. வாஸ்தவம் தான். ஆனா, உங்களுடைய கிளையன்ட் இதுக்கு மேல சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதிர்பார்ப்பாங்க. எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் நீங்க வெளியில குடுக்க முடியாது. ஒரு இன்டர்னலா உங்களுக்குன்னு சில ஒரு ஆப்பரேஷன் பண்ணிட்டு, ஆப்பரேஷன் இன் த சென்ஸ் டெக்னிக்கல் ஆப்பரேஷன்ஸ், டெக்னிக்கல் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ், அப்புறமேட்டு உங்களுடைய அதர் ஃபார்முலாலாம் எப்படி பண்ணணும், அந்த பேட்ச் டூ பேட்ச் வேரியேஷன் இருக்கா? ஸோ, இந்த வெர்ஷன் ஸ்டடீஸ் இதெல்லாம் கன்டினியூவஸா நம்மளுடைய சிஸ்டத்திலேயே அத ட்ராக் பண்றதுக்காக, இந்த ஒரு அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர கிரியேட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு லான்ச் பண்றோம். இதுல என்னென்ன இருக்கும் அப்டின்னா, ஃபார்முலா மாஸ்டர் அப்டின்னு இருக்கும். இதுல ஃபார்முலா மாஸ்டர் அப்டின்னா, எங்கள்ட்ட உள்ள ஃபார்முலாலாம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ, அதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. சார் எனக்கு வந்து வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் இல்லாட்டினா சால்வென்ட் பேஸ்டு பெயிண்ட் அப்டின்னா யார் யாரு எந்தெந்த அளவுக்கு கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அது ஃபில்டர் பண்ணி, எங்களுடைய டோட்டல் மாஸ்டர் மாஸ்டர்ன்னு நான் சொல்றது ஃபார்முலா மாஸ்டர்ன்னா சாய் டெக்ல என் மூலியமா இவங்க ஒரு நாலேட்ஜ் ஹவுஸ் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லைப்ரரில வந்து பார்த்தீங்கன்னா, 5000 ஃபார்முலா இருக்கு. அத்தனையும் உங்களுக்கு தந்தா எல்லாம் குழம்பி போயிடுவீங்கன்றதுனால, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ற மாரி ரெடி பண்ணியிருக்கோம். உங்க குயரிய பேஸ் பண்ணி வர மாரி. வெறும் ஃபார்முலா மட்டும் குடுத்தா போதுமா? அப்போ அந்த ஃபார்முலால என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு? ஸோ ரா மெட்டீரியல் மாஸ்டர் என்ன? இப்ப இந்த ஃபார்முலா மாஸ்டர் குடுக்குறப்பயே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அதுக்கான காஸ்டிங்ஸ் எல்லாம் என்ன? அந்த ஃபார்முலாவே சப்போஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ட்டேருந்து ஒரு ஃபார்முலா வாங்குறீங்க அப்டின்னா, அத அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்ணா சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு லேப் ட்ரையல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சார் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னாக்க, இத வேரியஸ் வெர்ஷன்ஸ்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நான் தருவேன். ஏன் அப்படின்னா, நீங்க என்ன மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபார்முலாவ ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த அமைப்பு பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி போகும் அப்படின்னா, இங்கேருந்து சாய் டெக்லேருந்து உங்களுக்கு போகுது அப்படின்னா, நீங்க அத பார்த்துட்டு, "சார் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? அதெல்லாம் இருக்கா?" "எஸ்" அப்படின்னு என்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர தெரிஞ்சுட்டு போடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அத பேஸ் பண்ணி நீங்க மறுபடியும் ரீவொர்க் பண்ணி, ஒரு பர்ட்டிகுலர் ரிவைஸ்டு வெர்ஷன் வந்தோனே, "சார் பக்காவா இருக்கு இப்ப" அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் யுவர் ஃபார்முலா மாஸ்டர். இப்ப புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ட்ட உள்ளது அன்ரிஃபைன்ட் ஃபார்முலா மாஸ்டர். ஆனா உங்கள்ட்ட உள்ளது பெர்ஃபெக்ட்லி டியூன்ட் ஃபார்முலா மாஸ்டர். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க தேவைக்கு தகுந்த மாரி நீங்க பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ரா மெட்டீரியலுக்கு தகுந்த மாரி என்னுடைய கன்சல்டேஷன்ல, ரிப்பீட்டட் டிஸ்கஷன்ஸ்ல, ட்ரையல்ஸ்ல அத அரைவட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்றது தான் அந்த மாஸ்டர் மறுபடியும் இங்க வந்து இந்த போர்ட்டல்ல வந்து கரெக்ட்டா ஃபிட் இன் ஆயிடும். இப்ப புரியுதுங்களா? ஃபார்முலா மாஸ்டர்னா என்னன்னு? ரைட். அடுத்தது இதே மாரி ரா மெட்டீரியல் மாஸ்டர். இந்த ரா மெட்டீரியல் மாஸ்டர்னா ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்குமான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? சப்ளையர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா? ரா மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணீங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரா மெட்டீரியல் மாஸ்டர்ல வந்துரும். அதுக்கான மெஷினரி எல்லாம் என்ன டீட்டெயில்ஸ், மெயின்டனன்ஸ் எப்படி பண்ணணும்? இதெல்லாம் மெஷினரி மாஸ்டர்ல வந்துரும். சப்ளையர் மாஸ்டர்ல யார் யாரெல்லாம் அப்ரூவ்ட் வெண்டார் லிஸ்ட்ல இருக்காங்க, ரேட்டிங் என்ன? அப்படிங்கிறது சப்ளையர் லிஸ்ட்ல வந்துரும். அதுக்கப்புறம் டிடிஎஸ் ஒரு சிங்கிள் கிளிக்ல என்னன்னா, உங்க ப்ராடக்ட் உடைய டிடிஎஸ் அது இதெல்லாம் வந்துரும். எம்எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டெக்னிக்கல் டேட்டா ஷீட். அப்புறம் மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். இதெல்லாம் தான் கிளையண்ட்ஸ் பர்ட்டிகுலரா கவர்ன்மென்ட் ஏஜென்சி, கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட்லாம் இத எதிர்பார்ப்பாங்க. "ஏப்பா நீங்க வந்து சொல்றீங்களே, ப்ராடக்ட் பண்றீங்களே, உங்க எம்எஸ்டிஎஸ் என்ன? உங்களுடைய டிடிஎஸ் என்ன?" அப்படின்னா, அந்த டயத்துல நீங்க புதுசா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது வேலைக்கு ஆகாது. அதனால, அத ஏற்கனவே பக்காவா ரெடி பண்ணி, என்னுடைய அப்ரூவல்ல நீங்க அத போட்டுட்டீங்கன்னாக்கா,
அது பாட்டு அங்க இருக்கும். ஒரு சிங்கிள் கிளிக்ல அந்த மெட்டீரியல் நாம எம்எஸ்டிஎஸ், டிடிஎஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கோடிங் மேனுவல். இந்த கோடிங் மேனுவல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம எல்லாத்தையுமே அப்படியே அ ஓப்பன் ஹவுஸா எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஆளாளுக்கு நம்ம ஃபார்முலாவ எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து நம்மளோட வியாபாரத்தையும் கொஞ்சம் கெடுக்கும். சில டயத்துல சில சீக்ரெசி தேவைப்படுது. ஸோ அதனால கோடிங் ஒவ்வொன்னுத்துக்கும் 2வது என்னன்னா, கோடிங் ஆப்பரேட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு பிக்மெண்ட்னா எப்படி கோட் பண்றது? கோடிங் பண்றது. ஸோ இந்த கோட்ஸ வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலேஷன் ஷீட்ஸ் ரெடி ஆயிடும். அதுக்காக தான் இந்த கோடிங் மேனுவல் இது. அடுத்தது இந்த ட்ரெய்னிங் மேனுவல்ன்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும். இப்ப நீங்க 2 வருஷமா ஒருத்தர் உங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கிளம்பி போயிடுவாங்க. அத இடத்த ஆ ஃபில் அப் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அரைவேக்காடா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யார் ட்ரெயின் பண்றது? ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா இன்னொருத்தர? ஸோ அதனால தான் இந்த இடத்துட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ட்ரெய்னிங் மேனுவல் அப்படிங்கிறத கொண்டு வந்துர்றோம். இதுல ஃபார்முலேஷன் எப்படி பண்றது? ரா மெட்டீரியல் டெஸ்டிங் எப்படி பண்றது? ப்ராடக்ட் QC எப்படி பண்றது? ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்னா என்ன? பிஸ் ஸ்டாண்டர்ட்னா என்ன? எத்தன டீட்டெயிலும் இதுல இருக்கும். அதுக்கு அடுத்தது எஸ்ஓபி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர். புரொடக்ஷன்லயும், லேபரேட்டரியில ஒர்க் ஃப்ளோ ஆகுறதுக்கு எது எதெல்லாம் எப்படி கிரைண்டிங் எந்த ஸ்டேஜ்ல பண்ணணும்? டின்டிங் எந்த ஸ்டேஜ்ல பண்ணணும்? அத்தன டீட்டெயில் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங். இந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் என்னென்ன ரீசன்? புரொடக்ஷன் பண்றப்ப ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, QCலேருந்து எப்படி அத சால்வ் பண்றது? அடுத்தது சர்ஃபேஸ் கோட்டிங் கால்குலேட்டர்ஸ். ஸோ, இப்ப நீங்க வந்து கஸ்டமருக்கு இது குடுத்தாகணும். அதனால அது எவ்வளோ கவரேஜ் எல்லாம் இருக்கு. இந்த வேலையெல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ, இதுல எல்லா லாகும் இந்த பேட்ச் டிக்கெட் வைஸ் இந்த பேட்ச் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது அப்படின்றத கம்ப்ளீட் ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்தது புரொடக்ஷன் மாஸ்டர். புரொடக்ஷன் மாஸ்டர்ன்னா இந்த ஷிஃப்ட்ல எவ்வளோ ஹவர் இந்த அட்ரிட்டர் ரன் பண்ணீங்கப்பா, அந்த டீட்டெயில்லேருந்து வேஸ்டேஜ் என்ன எல்லாமே கிடைச்சிரும். அப்ப அந்த ஒரு புரொடக்ஷன் ஓவர்ஹெட் பண்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி மெயின்டனன்ஸ். ஸோ சில எக்யூப்மென்ட்ட, சில இன்ஸ்ட்ருமென்ட்ட எப்படியெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும், காலிபிரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், வாங்கியாச்சா? அந்த டீட்டெயில்லாம் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்டிங் அண்ட் இன்வென்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து காஸ்டிங் அதாவது நம்மளுடைய ரா மெட்டீரியல் பிரைசிங் என்ன மாற, மாற அதனுடைய ஃபார்முலாவுக்கு தகுந்த மாரி அதனுடைய காஸ்ட் மாறுது. மெட்டீரியல் காஸ்ட் தகுந்த மாரி ஃபார்முலாவோட காஸ்ட்டும் மாறுது. இத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த இன்வென்டரியும் சேர்ந்து வந்துருது இதுல. அதுக்கு அடுத்தது கஸ்டமர் அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அ ஷேட்ஸ் என்ன பர்ட்டிகுலர் ஷேட் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது இங்க ஷேட் அண்ட் கலர் மாஸ்டர். இது வந்து ரொம்ப அற்புதமாவே கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ட்ட இந்த ஆரியல் ஷேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ சாய் டெக்ல கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சேர்ந்து வந்துரும் இதுல. அப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது உங்கள்ட்ட வந்து, "சார் எனக்கு வந்து RAL 7035 வேணும்." அப்படின்னா, அதனுடைய ஷேட் டார்கெட் என்ன? லைப்ரரிலேருந்து எடுத்துட்டு வந்துரும். ஸோ, அப்ப நீங்க அதுல கிளீனா ஃபில் அப் பண்ணிக்கலாம். அதோட எல் வேல்யூ எவ்வளோ? ஏ வேல்யூ எவ்வளோ? பி வேல்யூ எவ்வளோ? அத்தன டீட்டெயிலையும் இங்க உள்ள கொண்டு வந்துரும். ஸோ, நீங்க ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டு வந்துட்டு, அத நீங்க அந்த பேட்ச்சோட லாக வந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டாக்கா, ஒவ்வொரு பேட்ச்சுமே எப்படி போச்சுன்ற டீட்டெயிலே இதுல வந்துரும். ரிப்போர்ட் எடுத்துடலாம் நீங்க. இதுதான் ஒரு அட்வான்ஸ்ட் லெவல்ல தட் இஸ் சிஸ்டம்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது ஆ இங்க நான் ஓவராலா தான் சொல்றேன். பட் ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்பெஷல் ட்ரெய்னிங் குடுப்பேன். அதனால அந்த ட்ரெய்னிங் வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது சேஃப்டி என்விரான்மென்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து இடிபி பிளான்ட், வேஸ்ட் டிஸ்போசல் அதுக்கான ஆடிட் ரிப்போர்ட் இருக்கா? இதெல்லாம் டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்&டி இன்னோவேஷன். ஸோ புதுசா ஏதாவது பண்ண போறோம் அப்படின்னா, பைலட் ட்ரையல்ஸ் எப்படி பண்ணோம்? அதுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கண்ட்ரோல். தி என்டயர் வெர்ஷனிங் ஆஃப் அ டாக்குமெண்ட். என்னென்ன தேதியில என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்? என்ன கம்யூனிகேஷன் பண்ணோம்? அத்தன டீட்டெயிலும் இது உள்வாங்கிடும். இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னாக்கா, பயங்கரமா ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்றது. அதோட இல்லாம கிளவுட் கம்ப்யூட்டிங் எங்களுடைய சிஸ்டம் பேஸ்டாவும் இது இன்டராக்ட் பண்ணி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நாலெட்ஜ் பூல்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே மேனுஸ்கிரிப்ட்டா எழுதி வச்சிருக்க டீட்டெயில்லாம் இது உள்வாங்கியிருக்கு. அதனால இது வந்து ஒரு கிராண்ட் அ ரிப்போர்ட் இது. இது எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் ஃபார் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் அதாவது SaaS அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. ஸோ அந்த அப்ளிகேஷன் சர்வீஸ்ல இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுடைய பெயிண்ட் ஃபேக்டரிக்கு, மேனுஃபேக்சரிங்க்கு, அதே மாரி மெட்டல் ப்ரீ ட்ரீட்மென்ட் கெமிக்கல் மேனுஃபேக்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த அற்புதமான சாஃப்ட்வேர் அ டிசைன் ஆயிருக்கு. அது உங்களுக்கு தகுந்த மாரி டெய்லர் மேட் பண்ணி நீட்டா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்க வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சரியா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம்.